மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 12 ஆண்டு கால நல்லாட்சியை நிறைவு செய்ததை பாரதிய ஜனதா கட்சி தேசம் முழுக்க அது மக்களுக்கான சேவை, மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழகத்திலும் அதை நாங்கள் செயலாற்றி வருகிறோம். தொடர்ந்து பிரதமர் அவர்களுடைய அந்த நல்லாட்சியின் பலனை அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை பிரச்சாரம் செய்வதோடு இந்த 12 ஆண்டு கால நல்லாட்சியை மகத்துவத்தை போற்றும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் தன் தாயின் பெயரால் ஒவ்வொரு நபரும் மரத்தை நட வேண்டும், பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், இரத்த தானம் உள்ளிட்ட மக்களுக்கான பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை செயல்படுத்தி வருகிறோம். இன்றைக்கு ஊடகங்களை சந்தித்து பாரத பிரதமருடைய நல்லாட்சியில் நடந்த சாதனைகளை விளக்குவதோடு இந்த தேசத்தில் 4400 நாட்களை கடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார். இந்த சாதனை என்பது கடந்த காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சாதனையை முறியடித்திருக்கிறார். நரேந்திர மோடி அவர்களுடைய 12 ஆண்டு கால இந்த ஆட்சியை பார்த்தால் பல சாதனைகளை முறியடித்திருப்பார். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி பொருளாதார முன்னேற்றத்தில் 11வது இடத்தில் பின்தங்கி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பாரதம் 4வது இடத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி என்பது பெண்களை முக்கியத்துவப்படுத்தாமல் இருந்தது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் என்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் பெண்கள், தாய்மார்கள் குடிநீருக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக குழாய்கள் மூலம் குடிநீரை கொடுத்து 15 கோடி மக்கள் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். அதேபோன்று உஜ்வாலா திட்டத்தின் கீழே ஏழை மக்களுக்கு இலவசமாக கேஸ் வழங்கப்பட்டு 5 கோடி பெண்கள் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுயதொழிலை ஆரம்பிப்பதற்காக முத்ரா வங்கி கடனில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரதத்திலேயே தமிழகம்தான் நம்பர் 1 முத்ரா வங்கி கடனை பெற்று பெண்கள் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். பெண்கள் வெறும் வீடுகளில் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு என்பதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அது மகத்தான மக்களின் பாராட்டுதலை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அதேபோன்று இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் 55 கோடி மக்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். ஏழை மக்களாக இருந்தால் கூட அவர்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த மருத்துவமனையில் வேண்டுமானாலும் அவர்கள் மருத்துவம் பார்க்கலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது. அதேபோன்று விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, அந்த நிதியில் ஒவ்வொரு வருடமும் 6,000 ரூபாய்களை பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு அளித்து கொண்டிருக்கிறார். ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழே விவசாய நிலம் புயலால் மழையால் பாதிக்கப்பட்டால் அந்த விவசாயிகள் துவண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்காங்க. நாடு முழுக்க விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகலை. அதே மாதிரி உணவு கிடைக்காமல் பற்றாக்குறையில் கடந்த காலத்தில் பார்த்தா வறுமையில் இறந்தவர்கள், உணவுக்காக இல்லாமல் இறந்தவர்களை பார்க்க முடியும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் பிரதான் மந்திரியுடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அனைத்தும் ஏழை மக்களுக்கு வழங்குவதனால இன்றைக்கு பசி இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மக்களும் அடித்தட்டாக இருக்கக்கூடிய சாதாரண ஒரு
சாலைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட முன்னேறும் என்பதற்காக பிரதம மந்திரியுடைய சுயநிதி திட்டத்தின் கீழே 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் சாதாரண சாலையில் இருக்கிற கடையோரம் இருக்கிற வியாபாரிகள் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இது ஏழை மக்களுக்கான அரசாக மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கான அரசாகவும் இருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு படித்துவிட்டு அரசு வேலையை மட்டும் எதிர்பார்க்காமல் தன் சொந்த துறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், அதில் இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தேசம் பாதுகாப்பாக இருந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ இந்த தேசத்திற்கு எதெல்லாம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் நக்சலைட்டுகளுடைய அச்சுறுத்தல். இன்றைக்கு தேசம் முழுக்க ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் நக்சலைட்டுகளை ஒழித்திருக்கிறது மத்திய அரசு. அதே போன்று எங்கு பார்த்தாலும் மதக்கலவரம் என்று அங்கங்கு நடந்த அந்த கலவரங்களை எல்லாம் இந்த 12 ஆண்டுகளில் முற்றிலுமாக ஒழித்து மதக்கலவரம் இல்லாமல் பாதுகாப்பாக அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய ஒரு தேசமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நல்லாட்சியில் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதே போன்று நீங்கள் பாருங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாதம், அது பாகிஸ்தானிலிருந்து இருக்கட்டும், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து இருக்கட்டும், அந்த பயங்கரவாதம் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய எல்லைக்குள் புகுந்து நம்முடைய இராணுவ வீரர்களை கொன்று உடலை இங்கேயும் தலைகளை ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் தொங்கவிட்ட பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். ஒரு சுற்றுலா பயணிகளாக சென்றவர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மதத்தின் பெயரை கேட்டு கொன்றார்கள். அதற்கு பதிலடியாக யார் கொன்றார்களோ அந்த அத்தனை தீவிரவாத முகாம்களையும் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் அழித்தொழித்து இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு பாரதத்தை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை பதிலடி கொடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இருக்கிற டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸ், அதே போன்ற ராஜதந்திர உறவுகளில் இன்றைக்கு பாரத பிரதமரை எல்லா நாடுகளும் புகழ்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கடந்த காலத்தில் பாரதத்தின் மீது ஆளுமை செலுத்திய நிலையில் அமெரிக்கா பல வரிகளை உயர்த்தி பாரத பிரதமருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்று நினைத்தாலும் அதை பற்றி அசராமல் ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு இந்தியா என்கிற அடிப்படையில் நம்முடைய தேசத்தில் அத்தனையும் உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை விதைத்து அமெரிக்கா இன்றைக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, நம்முடைய தேசத்திலிருந்து சென்ற மருத்துவ மாணவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது ரஷ்யா உக்ரைன் என்று ஒரே நேரத்தில் 2 எதிரி நாடுகளிடத்தில் பேசி 2 நாடுகளையும் ஒரு நாள் போர் நிறுத்தம் செய்ய வைத்து பாரதத்தில் உள்ள மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பாரதத்தின் கொடியை பிடித்து கொண்டு, மூவர்ண கொடியை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக நம் மக்கள் வெளியேறும் பொழுது பாகிஸ்தான் உள்ள மாணவர்களும் பாரதத்தின் தேசிய கொடியை பிடித்து கொண்டு வெளியேறினார்கள் என்றால் நம்முடைய நாடு எந்த அளவிற்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடில் இன்றைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் 42% பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. கனடா, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் 82% பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் அது அத்தனையும் உயரக்கூடாது என்று அரசினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்து ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 கோடி ரூபாய், இன்றைக்கு 1,00,000 கோடி ரூபாய்கள் கடன் வந்ததின் விளைவாக வெறும் 3% மட்டும்தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ், திமுக, தாவேகா போன்றவர்கள் எல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறார் என்று கடுமையாக எதிர்க்கிறார்களே. உலக நாடுகளுடைய பார்வையை ஒப்பிடும் பொழுது வெறும் 3%. இப்போ எந்த அளவிற்கு ஒரு ஆளுமை இருந்தால், அதே போன்று நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவுக்கும் ஈரான் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும் பொழுது பாதுகாப்பாக நம்முடைய கப்பல்கள் பாரதத்தை நோக்கி கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். இது எந்த நாடுகளுக்கும் நடக்காது. அப்போ ஒரே ஈரான்லையும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் துபாயிலையும் பேசி நள்ளிரவை
அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்றமிகு பாரத பிரதமர் கடந்த காலத்தில் இல்லை என்கிற வரலாற்றை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி என்பது தொடர வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்பக்கூடிய காலம் கடிந்திருக்கிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு வடமாநிலத்து கட்சின்னு. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழகத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய உதவி என்றால் 14 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி, குறிப்பாக திருக்குறளுடைய அந்த தன்மையை உணர்ந்து இன்று உலக மொழிகளில் 12 மொழிகளில் திருக்குறள் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழர்களுடைய பெருங்கலை, தமிழர்களுடைய பெருமையை நம்முடைய பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியதன் மூலம் உயர்ந்து நிற்கக்கூடிய தமிழனின் பெருமை இருக்கிறது. அதைவிட ஒரு பெருமை இன்றைக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஆனைமங்கலத்தினுடைய செப்பேடுகள். அது இருந்த நாடு என்பது வேறு ஒரு நாடு. எந்த நாடுங்கிறது? ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாந்து. ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்தில் இருக்கு. பாரத பிரதமர் நெதர்லாந்துக்கு போகிறார். இரு நாடுகளுடைய நட்புணர்வை பேசக்கூடிய அதே நேரத்தில் நம் நாட்டின் பாரம்பரியம், நம் நாட்டின் பண்பாடு, நம் நாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம், ராஜராஜ சோழனுடைய அற்புதமான தானமளித்த அந்த செப்பேடுகள் நெதர்லாந்தில் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதை பேசி இன்றைக்கு மீட்டு இருக்கிறார் என்றால் தமிழர்களுடைய தொன்மையை பாதுகாப்பதில் பாரத பிரதமர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். உலக நாடுகளின் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குண்டனாருடைய அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். குஜராத் மாநிலத்தில் பேசும் பொழுது நம் தேசத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று குஜராத் மாநிலத்தில் குஜராத்திகளிடத்தில் பேசுகிறார் என்றால் இதைவிட தமிழகத்திற்கு வேறு என்ன பெருமை வேணும்? தமிழகத்தில் 4000 கிலோமீட்டர்களுக்கு இந்த 12 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தில் இன்றைக்கு பல முன்னேற்றங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், அதே போன்று அரசு மருத்துவ கல்லூரிகளை அதிகப்படுத்தி தருவது எந்த மாநிலத்திலும் இல்லை. உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாக நிதி கொடுக்கிறார் என்று இங்கு பேசுகிறார்கள். தமிழகத்தில் தான் அதிகபட்ச மருத்துவ கல்லூரிகளை பாரத பிரதமர் துவங்கி இருக்கிறார். இப்படி தமிழர்கள் நலன், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய உயர்வு அத்தனையும் கருத்தில் கொண்டு கண்ணுங்கருத்துமாக செய்யக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமருடைய இந்த நல்லாட்சியை தமிழர்கள் நாங்கள் போற்றி புகழ்கிறோம். இது தமிழர்களுக்கான அரசு. தமிழர்கள் அத்தனை பேரும் பாரத பிரதமருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலம் என்பது பாரத பிரதமருடைய அந்த நல்லாட்சியின் தொடர்ச்சியின் நீட்சி தமிழகத்திலும் தொடரும். அதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம். பாரத பிரதமர் எங்களுக்கு சொன்னது சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சியை தர வேண்டும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒற்றை இலக்கோடு, மக்களுக்கு சேவை என்கிற இலக்கோடு, தேசம் முதன்மையானது என்ற இலக்கோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக அரசியல் என்பதை தாண்டி ஆன்மீக அறவழி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியின் சாதனைகளை தமிழகத்தின் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு செல்வது பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு. வரக்கூடிய காலத்தில் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். பாரதிய ஜனதா கட்சிங்க கவர்ச்சி அரசியலை என்றைக்குமே செய்ததல்ல, அல்லது தனிநபரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்தது கிடையாது. கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த சொன்ன விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்கோன்றதை மக்களுக்கு நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோம். ஆர்டிக்கிள் 370 நம்முடைய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காஷ்மீர், அது ஏதோ பாகிஸ்தான் மாதிரியும், இங்கிருந்து போனால் பல்வேறு கட்டுப்பாடுகள், 2 அரசியலமைப்பு, 2 தேசிய கொடி, ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய கொடுமை. பாரதிய ஜனதா கட்சி ஆர்டிக்கிள் 370 நீக்குவோம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், நீக்கியிருக்கிறோம்.
அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொன்னோம். சட்டத்தின் அடிப்படையில், நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய வாக்குறுதியை நிரூபித்திருக்கிறோம், நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று ஏழை மக்களுக்கான அரசையே கரீபோங்கா சர்க்கார்னு பாரத பிரதமர் சொன்னார். 25 கோடி ஏழை மக்களை வறுமை கோட்டின் கீழிருந்து மீட்டிருக்கிறோம். அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம்னு பாரத பிரதமர் சொன்னார். ஒரு பிரதமர் மட்டும் ஊழல் இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய ஆச்சரியம் இந்த தேசத்திற்கு. ஆனால் தனக்கு கீழே இருக்கிற அமைச்சரவையில் ஒரு நபர் கூட 12 ஆண்டுகளில் ஊழல் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஆட்சி? சொன்னதை செய்திருக்கிறோம். மாநிலங்களுக்கான உரிமையை தருவோம் என்று சொன்ன ஜனநாயகத்தை இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிறோம். 12 ஆண்டுகளில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சி கலைப்பில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு ஈடுபடலை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நாங்கள் சொன்னதை செய்யக்கூடியவர்களாக, தேசத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கவர்ச்சி அரசியலோ, தனிநபரை காட்டி தலைவான் புகழக்கூடிய அரசியலோ, அல்லது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவதோ இதை நாங்கள் செய்யவே இல்லையே. நீங்கள் சொன்ன இந்த தனிநபர் அரசியல், தாவேகா திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க. அவர் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்? தேர்தல் வாக்குறுதியை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிஷம் தமிழகம் முழுக்க பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் இலவசமாக பயணிப்பாங்க நடைமுறைப்படுத்தினாரா? அடுத்த நிமிஷம் இல்லை, அடுத்த நாள் செஞ்சாரா? அடுத்த வாரம் செஞ்சாரா? அடுத்த மாதம் செஞ்சாரா? இல்லை. ஆனால் இங்கே தேர்தல் ரிசல்ட் வரும்போது மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. அங்கு மாநிலத்தின் முதல்வராக மாண்புமிகு திரு சுகந்த அதிகாரி பொறுப்பேற்கிறார். 3வது நாள், தேர்தல் பொறுப்பேற்ற 3வது நாள் இதே வாக்குறுதியை அங்கு கொடுத்தோம். பாஜக மாநிலம் முழுக்க இலவச பேருந்து பெண்களுக்கு, அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் 3வது நாளில். ஏன் உங்களால் செய்ய முடியல? என்னங்க கவர்ச்சி அரசியல்? ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போடுவீங்க, அங்கே அப்படி கிடையாது. சித்தாந்த அரசியல். இந்த மண்ணுக்கான வளத்தை நலத்தை யார் காப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம். பாஜகவுக்கு வாக்களித்தாங்க, அங்கே நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம். ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா தருவேன்னு சொன்னார் விஜய் அவர்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறார்? வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம், கஜானால ஒன்றும் இல்லை. ஏன் அது அவருக்கு தெரியாதா? நாங்கள் சொன்னோம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 சொன்னோம், நிறைவேற்றி இருக்கோம். மறுதேர்தல் வந்தது, ஆட்சிக்கு வந்தால் 1500 சொன்னோம். மகாராஷ்டிராவுடைய மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் இன்றைக்கு 1,30,00,000 ஏழை பெண்களுக்கு 1500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சொன்ன செய்வோம். அது பாரதிய ஜனதா கட்சி. பொய்யை சொல்லிட்டு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக இங்கே தமிழகத்தில் இருக்கிறாங்க. இங்கே கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கும்பல் ஆட்சிக்கு வருகிறார்கள். நடிகர்கள் கவர்ச்சியை சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள். இளைஞர்களை மூளைச்சலவையை சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம். உடனே கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறதா? ஏன் கொண்டு வரல? குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மது விலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. திரிபுரா மாநிலத்தில் மதுவிலக்கு இல்லை. இப்போ பல இடங்களில் நாங்கள் ஏன் மதுவிலக்கை கொண்டுட்டு வரோம்? சாராயத்தின் மூலம், போதையின் மூலம் பாரதத்தின் இளைஞர்கள் வீணாக போயிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய். இன்றைக்கி எல்லா சாராய கடையிலும் பாட்டிலுக்கு 20 ரூபா. இந்த அயோக்கியத்தனத்தை யார் நிப்பாட்டணும்? கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பார்த்து இவர் கரூரில் போய் கிண்டல் பண்ணார். ஆனால் இன்னைக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கிற விக்னேஷ் கிணத்துக்கடவு தொகுதிக்கு நான் போயிருந்தேன். பேருந்து நிலையம் பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே சாராய கடை நடக்குது. பாட்டிலுக்கு 20 ரூபா ஆதாரத்தோட வெளியிட்டேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்களே, எப்படி 20 ரூபா வசூல் பண்ணுறீங்கன்னு? இல்லை, திமுக ஆட்சியிலேருந்து அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க கடையில் இருக்கிறவங்க. அப்போ என்ன யோகியதை இருக்குது? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்வது என்பது நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். ஊழல் இல்லாத ஆட்சி, சாராய கடைகளை ஒழிக்கக்கூடிய ஆட்சி, போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய ஆட்சி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெண்களை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை தொட்டவன் உயிரோடு இருக்க முடியாது என்ற ஆட்சியை கொண்டு வருவோம். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்களை தொட்டா, பொம்பளை பிள்ளைங்களை கற்பழிச்சா அடுத்த நாள் என்கவுண்டரில் தூக்கி வீசிடுவோம். ஆனால் இங்கே அப்படி நடக்குதா?
இன்றைக்கி நடக்குதா? தாவேக நிர்வாகி தாவேகா நிர்வாகத்தில் உள்ள ஒரு பெண்ணை கற்பழித்த வழக்கில் கூட அவர்களுக்கு கையும் முறியலை, காலம் முறியலை, மாவு கட்டும் இல்லை. இதுதான் தாவேகா ஆட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பெண்களை, தாய்மார்களை, எங்கள் குழந்தைகளை தொட்டால் தோட்டாக்கள் பதில் சொல்லும் என்பதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி. இப்போ நாங்கள் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் சரியான கொள்கை, நேரான பாதை வேண்டும். அது பாஜக நாட்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் எங்கள் இலக்கில் தெளிவாக இருப்பதனால நிச்சயமாக கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு இலக்கு அல்ல. எங்களுடைய நோக்கம் பாரதத்தை, தமிழகத்தை வளர்ச்சி மிகுந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக பாடுபடுறோமே தவிர இந்த முறை தோத்துட்டோம் இல்லை அந்த முறை ஜெயிச்சிட்டோம் என்பதற்காக வெற்றி வந்தால் அதிக பூரிப்பும் எங்களிடத்தில் கிடையாது, தோல்வி வந்தால் அதிக கவலையும் எங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா எங்களுடைய கொள்கை நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது. தேசத்திற்கான சேவையை செய்து கொண்டே இருப்போம். மக்கள் எப்பொழுது எங்களை நம்பி வாக்களிக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் செயல்படுவோம். முக்கிய பாஜக நிர்வாகிகள் சிலர் அவருடன் சென்றிருக்கிறார்கள். இது பாஜகவுக்கு தமிழக அளவில் பாதிப்பு. பாரதிய ஜனதா கட்சிங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாதிரி கிடையாதுங்க. இந்த பார்ட்டியை சொல்லும் பொழுது பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. தனித்துவமான பார்ட்டி. ஏன் இப்போ நீங்கள் திமுகவில், காங்கிரஸில், கம்யூனிஸ்டில், இன்னும் பிற கட்சிகள்லாம் போய் கேளுங்க, நீ எதுக்காகப்பா இந்த கட்சியில் வந்த அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், ஒரு எம்பி சீட் வேணும், இல்லை ஒரு கவுன்சிலர் சீட் வேணும், ஒரு வார்டு மெம்பராவது ஜெயிக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏன் இந்த கட்சியில் சேர்ந்தீங்க? நேஷன் ஃபர்ஸ்ட், என்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், என் தேசத்திற்காக முன்னேற்றத்திற்காக நான் என்ன செய்ய முடியும், நான் என் தேசத்திற்கு செய்யக்கூடிய சேவைக்காகத்தான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன்னுவாங்க. அப்படிப்பட்ட கட்சியின் கொள்கைகளை புரியாத ஒரு சிலர், அது அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பின்னால் போகிற ஆட்டு மந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த கொள்கை புரியலை, கோட்பாடு புரியலை. அதே தமிழகத்தின் தனிநபர் கவர்ச்சி, மீடியாக்களில் சரளமாக பேசிட்டா, எதிர்கட்சிகளை கடுமையாக தாக்கிட்டா அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் போயிருக்கிறார்கள். பாஜகவிற்கு எந்த இழப்பும் கிடையாது. நாங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாரதத்தின் வலிமையை இன்னும் மேம்படுத்த நாங்கள் என்ன சேவை செய்ய போகிறோம் என்ற அடிப்படையில் உழைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். வந்தவங்க போவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய விஜயதாரணி சகோதரி வந்தாங்க, போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்களோட வந்தார், மறுபடி போயிட்டார். அதே மாதிரி பல பேர் வந்தவர்கள் போயிருக்கிறார்கள். சித்தாந்தத்தை பேசியவர்கள் யாரும் சென்றிருக்க மாட்டார்கள், செல்ல முடியாது. சென்றாலும் திரும்பி வந்துடுவாங்க. ஏன்? அது உருத்தம்ல. கடந்த காலத்தில் அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்யாண் சிங் அவர்கள், உமாபாரதி அவர்கள், எடியூரப்பா அவர்கள், இவங்கெல்லாம் மாபெரும் தலைவர்கள், ஒரு மாநிலத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்கள். பாரதிய ஜனதா கட்சி விட்டு போனாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சித்தாந்த ரீதியாக பண்பட்டதுனால மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இங்கு பேசியிருந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர் புரிந்து தெளிந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார். சில்லறைகளுக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக பாஜகவிற்கு வரமாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையில்லை. அவர் பின்னால் யார் சென்றாலும் அது எங்களுக்கு இழப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சி முன்பை விட வரக்கூடிய காலத்தில் இன்னும் தீவிரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் மக்களுக்கு சேவையாற்றுவதில், கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வருவதில் கடுமையாக உழைப்போம். அதனால் யார் வரா யார் போரா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. தனிநபர்களை பூஜிப்பதோ ஆராதிப்பதோ பாஜகவுடைய கொள்கையும் கிடையாது. அதனால் எங்கள் இலக்கில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆமாங்க, வைகோ அவர்கள் பார்க்கும் பொழுது கர்நாடகத்தின் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் டி சிவகுமார் அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரு திரை நடுவில் போட்டுக்கிட்டு இப்படி ஒளிஞ்சு பேசினாங்க. திரை மறைவில் நடந்துச்சு அப்படின்னு வைகோ அவர்கள் பார்வையில் தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு இரு மாநிலத்தின் பிரச்சனையின் பொழுது கடந்த காலத்தில் என்ன முறையை மேற்கொண்டதோ மத்திய அரசு அதைத்தான் தற்போது மேற்கொண்டிருக்கிறது. ஒரு மாநில அரசில் வாக்கு வங்கிக்காக இப்போ கர்நாடகத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக மேகதாது அணையை கையில் எடுத்து
கன்னட மக்களை பாதுகாப்பதற்கு தமிழர் விரோத கொள்கையை இன்றைக்கு காங்கிரஸ் கையெடுத்திருக்கிறது. இதில் பிரதமர் உதவி செய்கிறாருன்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் பொழுது கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரில் ஒரு சொட்டு நீரை கூட குறைக்க கூடாதுன்னு. எப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகத்தில். இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது அது எப்படி தமிழர்களுக்கு விரோதமாக பாரத பிரதமர் பேசிடுவார்? இதெல்லாம் திட்டமிட்டு தாவேகா, திமுக, காங்கிரஸ் போன்ற அயோக்கியர்களுடைய பேச்சு. அதை வைக்கவும் பேசுகிறார். இது நாங்கள் பொருட்படுத்தலை. தமிழர்களுக்கு உண்டான நீதியை நிச்சயமாக பாரத பிரதமர் என்றும் வழங்குவார். கடந்த காலத்தில் திமுக எதையெல்லாம் பேசியதோ அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு தாவேகா பேசி கொண்டிருக்கிறது. இல்லை என்ன கொடுமைன்னா, கையில் ஒரு கயிறு கட்டுறது ஜாதி கயிறு, அல்லது கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு வந்தால் அது ஒரு மதத்தின் அடையாளம், நெற்றியில் திருநீரோ குங்குமமோ அணிந்து வந்தால் அது மதத்தின் அடையாளம், அப்படிலாம் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால இது நான் பேசலாம், மற்றவர்கள் பேசினா அது சர்ச்சையாயிரும். பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடிய இஸ்லாமிய மாணவிகள் புர்கா என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு உடையை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். அரசு பள்ளியில் போகக்கூடிய அந்த அனுமதியை தமிழக அரசு எவ்வாறு வழங்குது? அது மத அடையாளமா இல்லையா? இதை சொன்னதுமே பார்த்தீங்களா, பிஜேபியில் ஒரு முஸ்லீம் இப்படி தான் பேசுவார்னு. நான் கேட்பது, அரசியல் அமைப்பு எல்லோருக்குமான மத சுதந்திரத்தை தந்திருக்கிறது. ஆனால் ஒரு சட்டம் இருக்கு, பள்ளி வளாகத்திற்குள் செல்லும் பொழுது மத அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ஒரு ஹிந்துவாக இருக்கிற மாணவரோ மாணவியோ திருநீர் அணியக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, ருத்ராட்ச கொட்டையை அணியக்கூடாது, அவர்கள் பக்தியின் அடிப்படையில் அணியக்கூடிய ஒரு கயிறு அணிஞ்சால் அதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்கன்னா, அது எப்படி இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிற புர்காவை அனுமதிப்பீங்கன்னு கேட்டால் இது மத துவேஷமான கிடையாது, இதுதான் சட்டம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதங்களையும் மதிக்கிறது, ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஹிந்து மத நம்பிக்கை மட்டும் அளிக்க வேண்டும் என்று யோசிக்கிறாரா, அல்லது எல்லா மதங்களுக்கும் ஒரே பார்வையை பார்க்கிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா திமுக கடந்த காலத்தில் கடந்த 2-3 வருடமாக திருப்பரங்குன்றத்துடைய தீபத்தூண் விஷயத்தில் இந்துக்களுடைய மனதை எப்படி புண்படுத்தியதோ, இந்துக்களுடைய உரிமையை எப்படி நாசமாக்கியதோ அதைத்தான் நாங்களும் செய்வோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடைமுறையோ அதை நாங்கள் திரும்பவும் செய்வோம்னு இன்றைக்கு மதுரையில் இருக்கிற அமைச்சர் பேசுகிறார் நிர்மல்குமார். நாங்கள் என்ன கேட்குறோம், 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்துக்களுடைய பண்பாடா? 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்துக்களுடைய அந்த கலாச்சார நிகழ்வுகளை நீங்கள் முடிவு செய்வீங்களா? 2000 ஆண்டுகளாக சொல்ல வேண்டுமா, சனாதன தர்மம் என்பது காலம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு தர்மத்தின் வெளிப்பாடா? ஒரு ஜோதியை ஏற்றுவது என்பது எல்லா மதத்திலும் உள்ள நம்பிக்கை தானே, யார் தடுத்தா? அப்போ இந்துக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, சனாதன தர்மத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை அழிக்கிறத திமுக செஞ்சிச்சுன்னா அதை நாங்களும் செய்வோன்னு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கு அதே மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகிறார் என்றால், நீங்கள் திமுகவுடைய கைக்கூலியாக, பினாமியாக அதே கொள்கையை சொல்வீர்கள் என்றால் அப்புறம் என்னத்தை மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க? மக்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறீர்கள். எங்களை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் ஒரே பார்வையாக பாருங்கள், எல்லா விஷயங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறம்பாக விதிவிலக்காக நீங்கள் செய்தால் பாரதிய ஜனதா கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும். ஊடகத்தில் அனைவர்களுக்கும் வந்ததுக்கு நன்றிங்க.